அனைத்து வாக்குத்தத்தங்களையும் ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றி தருகின்றதான நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகின்றேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக என்று சொல்லி உங்களை மனதார ஆசீர்வதிக்கின்றேன். ஒரு முறை ஒருவர் இன்னும் ஒருவரிடம் உங்கள் சொந்த ஊர் எது என்று கேட்டதற்கு மற்றவர், சொந்தமாக ஊரெல்லாம் வாங்குகிற அளவுக்கு வசதியெல்லாம் இல்லைங்க என்றாராம். எமது சொந்த ஊர் எது? தூய பவுல் பிலிப்பியர் 3:20 கூறுகின்றார், நமக்கோ விண்ணகமே தாய் நாடு என்பதாக. விண்ணகமே நமது சொந்த ஊர், விண்ணகமே நமது தாய் நாடு. 1 பேதுரு 1:17 பேதுரு குறிப்பிடுகிறார், இவ்வுலகில் நாம் அந்நியராய் வாழுகின்றோம் என்பதாக. இன்று நாம் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்ற பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் இயேசு ஏன் நம்மோடு என்றும் இருக்காமல் விண்ணகம் சென்றார்? ஆண்டவர் இயேசு விண்ணகம் சென்றது இந்த மண்ணுலக வாழ்வில் இருக்கின்ற துன்ப துயரங்களில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக அல்ல, மாறாக அவர் சென்ற இடத்திற்கு நாமும் ஒரு நாளில் செல்வோம் என்ற நம்பிக்கையை உருவாக்கவே. ஆண்டவர் இயேசு இறந்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த பின் உடனே விண்ணகம் செல்லவில்லை. அவர் 40 நாட்கள் சீடர்களோடு இருந்து அவர்களை தேற்றுகின்றார், அவர்களை தைரியப்படுத்துகின்றார், அவர்களை அவரது பணிக்காய் ஆயத்தம் செய்கின்றார். ஆண்டவர் இயேசு விண்ணகம் சென்றால் எமக்கு ஏதாவது இழப்புகள் ஏற்படுமோ என்று கூட சீடர்கள் பயந்து போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்பில் இழப்புக்கள் இல்லை, நன்மைகள்தான் உண்டு. அப்படியாயின் அதனுடைய முதலாவது நன்மை என்ன? முதலாவது நன்மைதான் தூய ஆவியின் வருகை. யோவான் 16:7 இயேசு சொல்கிறார், நான் உங்களிடம் சொல்வது உண்மையே, நான் போவதால் நீங்கள் பயனடைவீர்கள், நான் போகாவிட்டால் துணையாளர் உங்களிடம் வரமாட்டார், நான் போனால் அவரை உங்களிடம் அனுப்புவேன் என்பதாக. அப்போ தூய ஆவியானவர் எம்மிடம் வந்தால் ஆண்டவர் இயேசு எம்மோடு இருக்க மாட்டாரா என ஒருவேளை நாங்கள் நினைக்கலாம். அப்படி இல்லை. மத்தேயு 28:20 ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உலகம் முடியும் வரை அவர் எந்நாளும் எம்மோடு இருப்பதாக அவர் உரைக்கின்றார். இரண்டாவது நன்மை என்ன? இரண்டாவது நன்மைதான் இயேசு எமக்காய் பரிந்து பேசுகிறார். எபிரேயர் 7:25 தம் வழியாக கடவுளிடம் வருபவரை அவர் முற்றும் மீட்க வல்லவராயிருக்கிறார், அவர்களுக்காக பரிந்து பேசுவதற்கென என்றுமே உயிர் வாழ்கிறார். எனவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விண்ணேற்பு எமக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கின்றது. இது எனவே ஒரு மகிழ்ச்சியின் நாள். இது அநேக நன்மைகளை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு நாள். அதன் அடித்தளத்திலே நாங்கள் மூன்றாவதாக பார்ப்போம். மூன்றாவது நன்மை, இயேசுவினுடைய விண்ணேற்பிலே என்ன எங்களுக்கு இருக்கின்ற மூன்றாவது நன்மை? மூன்றாவது நன்மைதான் இயேசுவின் அடுத்த வருகை. திருத்தூதர் பணிகள் 1:11 நீங்கள் ஏன் வானத்தை பார்த்து கொண்டே நிற்கிறீர்கள், விண்ணேறியவர் மீண்டும் வருவார் என அந்த வசனம் முடிகிறது. எனவே இயேசுவின் விண்ணேற்பு அவருடைய அடுத்த வருகைக்கான அறிவிப்பாக இருக்கின்றது. எனவே சென்றவர் மீண்டும் வருவார். அவர் வரும்போது தமது விண்ணேற்பின் போது சீடர்களுக்கு கொடுத்த அநேக பணிகளை ஆண்டவர் இயேசு எமக்கும் தந்திருக்கிறார். எமது பணி வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டு காலத்தை வீணடிப்பதல்ல, மாறாக அவர் எம்மை நம்பி ஒப்படைத்த பணிகளை, பொறுப்புகளை அவர் வரும் வரையில் காத்து செயற்படுத்துவதே ஆகும். எனவே ஆண்டவரது விண்ணேற்பு வாயிலாக நன்மைகளை பெற்றுக்கொண்டவர்களாக
ஆண்டவரின் அன்பு மொழி பேசி அவரது பணிகளை நிறைவேற்றுவோம். அவ்வாறு செய்வதற்கு ஆண்டவர்தாமே உங்களையும் என்னையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.